வைத்து பகவான தரிசித்து சுருவிங்கன் மறுமணி தூமதி புலவர பரதாமும் பெருவிந்த மறைவியன் வெற்றி முன்னணி வாழ்த்தது வந்தேன் பரதையை பார்வை பொன்சாயி பேரடை தடை கருணை வணிகர் வந்தேன் கருவிவான் முகங்காத்தை தரிசத்தை என பெறக்கூடிய ஆறுமணி தரிசத்து அதற்கு வப்பாய் தோடுடைய செவியினுடைய ஐயார் தூமன் மதுசூடி காடுடைய சுடலை மதிபூசி என் உள்ளங்கவர் கருவன் ஏழுடைய மனவாருடைய நாட்படிங்கத்தை தீருடைய பிரமாபுரம் ஏவிய பெருமானிவன் என்று என்னுரைக்கவல்ல ஆற்றல் விளைச்சம் கொண்டு அவருக்கான வழியை எண்ணிமே கொண்டு சிற்றம் இல்லாமலே உண்டு ஆதி சிவனுக்கு செய்தி என்று சொன்னார் ஆகவே நல்ல வழிதனையாடு நான்மை வருணத்தியை தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வல்லனை வாழ்த்தி கொண்டாடி என்பார்களே அந்த வழிகளை இந்த வழிகளை இந்த இடத்திலே நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்று சொல்வார்களே கழகம் சிறக்க வேண்டும் என்றால் என் தமிழும் தக்கன் சாபமிட்டிருக்கின்றான் காரணம் என்ன நாரதா ஒரு இடம் ஒரு நாளைக்கு மேல் தங்கினாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றாலும் சரி உனது சிரசாகப்பட்டது 1000 சுங்கராக அந்த சாபத்தின்படி இந்த கழகம் ஏற்பட வேண்டும் அந்த கழகத்தினால் உலகத்திற்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே வந்திருக்கின்றோம் நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள் அபிஷேக பிரியா சிவார் அலங்கார பிரியா விஷ்ணு சொற்று பிரியா சூர்யா கனக பிரியா நாரதா கனிப்பிரியா கந்தா கனிப்பிரியா கந்தா கனிப்புரியம் தான் கந்தானா கிடையாது கனிப்புரிய உப்ராஜ மனைவியா வாய் சும்மா இருக்கட்டும் ஆகவே கழகத்தின் உலகத்தின் ஏற்படுத்த வயது வந்திருக்கின்றோம் ஆகவே நாரதன் கழகம் நன்மைக்கு முடியும் என்பார்கள் நன்மையிலே முடிய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் இரண்டாலும் கூட கழகம் சிறக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும் உலகத்திலே எத்தனையோ ஆலயம் இருந்தாலும் முதலே தோன்றது விநாயகப் பெருமானை பால கணபதி தருண கணபதி வீர கணபதி உச்சிஷ்ட கணபதி பிரம்ம கணபதி மகா கணபதி அரித்ரா கணபதி சிரஸ்தி கணபதி துண்டி கணபதி சுபமுக கணபதி என்று சொல்லக்கூடிய உலகத்திலே 16 கணபதிகள் இருந்தாலும் எம்பெருமான் சக்தி கணபதியை வணங்கிவிட்டு கழகத்தை துவங்கலாம் என்ற காரணத்தினாலே சித்தி விநாயகன் எப்பை
நீங்க சித்தப்பேன் பொறுமையாக கழகத்தின் மேலான விலகத்துக்கு கல்வி ஏற்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். நாரதம் கண்மைய முடியும் என்று ஆரம்பத்திலிருந்து போய் கொண்டிருக்கின்றேன். இது வேள்வி சாலை. வேள்வி என்றால் யாகம். அந்த யாகத்தில் செய்யக்கூடிய போன்ற முனிவர்கள் அப்படி முனிவர் வந்து அமர்ந்து தபம் செய்யக்கூடிய அந்த இடத்திலே எனக்கு கடன் கிடைக்குமா? ஆகா, என்ன தென்றல் காற்று, ஆனந்த பூங்காற்று தாளாட்டுதே, மனம் வாடுதே வாழ்நாளிலே ஆசை காதலிலே, ஆனந்த பூங்காற்று தாளாட்டுதே. ஆகா, குறிஞ்சியிடம் ஏனென்றால் குறிஞ்சில் நிலைத்தின் கடவுள் குமரன், குமரனை என்ன உணவு சிவன், சிவன் அறிவதோ அரவன், அதை கொடியாக கொண்டவனோ துரியோதன், துரியோதன் என்பதோ கர்ணன், கர்ணனின் தந்தையோ சூரியன், சூரியனின் சாரதியோ அருணன், அருணின் தந்தையோ கருடன், கருணனின் தந்தையோ ஆதிசேடன், ஆதிசேடன் சுமப்பதோ பூமி என்னும் பிரபஞ்சம், அதை தன் இடதுகையிலாக அடக்கியவரோ அகத்தியர், அகத்தியர் அரசா பெற்றவனோ அனுமன், அனுமன் கொண்டு வந்ததோ சஞ்சீவி பர்வதம், அதை பிறந்து விவசப்படுத்தியவோ இலங்கேஸ்வரன், இலங்கேஸ்வரர் அடித்தவரோ திருமால், அவரும் திருமால் விளைபெற்றவரோ மகாலட்சுமி. மகாலட்சுமியை நிறந்திருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் தோன்றுகின்றது. மகாலட்சுமிக்கு பிறந்தவள்தான் இங்கே வந்திருக்கின்றாரா? ஏதாவது சத்தம் கேட்குமா? ஆனாலும் சோகின்ற அருமையாக ஆரம்பிக்கின்றது. இந்த காலத்திற்குரியவர்கள் அருகம்புல் விநாயகருக்கு இதற்காக மாலையாக அணிகின்றார்கள். அருமையான ஒரு கேள்வி. அனலாசுரனுங்கிறவருக்கு சிவபெருமான் வரம் கொடுத்துட்டார். அனலாசுரன் ஏன் அப்படின்னா, நான் தொட்டது போனா எரியணும், பத்மாசுரன் வரம் கேட்ட மாதிரி. அனலாசுரங்கிற அரக்கன் எல்லாரையும் வரும்போது வரம் கொடுத்த சிவனை நீ தொட்டு பாரு அப்படிங்கும் போது சிவன் பயந்து ஓடுறார். அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய துதிக்கையினாலே, சுருக்கமா சொல்றேன், தன்னுடைய துதிக்கையினாலே உள்ள தூக்கி வாய்க்குள்ள போட்டுக்கிறாரு விநாயகப் பெருமானவன. பாடா, இங்க உலகத்தை என் வயிற்றுக்குள்ள நிறைய பாரு, இந்த வயிற்றுக்குள்ள நிறைய உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சரசங்களையும் வைத்திருப்பவன் விநாயகப் பெருமான். ஆக உள்ள தூக்கி போடுறான். உள்ள தூக்கி போட்ட உடனே என்னென்னமோ அபிஷேகம், பாலாபிஷேகம் எல்லாமே நடக்குது. கடைசியில அருகம்புல்லு போட்ட உடனேதான் அந்த அனல் குறைஞ்சிச்சு. அதனாலதான் இன்னைக்கு சூடு குடிச்சவன் அருகம்புல்லு ஜூஸ் கோச்சுக்காதீங்களா ஆங்கிலம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால், ஆக அனலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்றால் அனலாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் போடு, ஆக வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரலாம் என்று கேட்டதுனாலதான். சரியா? இல்ல தவறுனா சொல்லிருங்க. இந்த இடத்திலே ஆரோரம் என்ன சொல்? ஆரோரம் சொல்கின்ற அருமையாக ஆரம்பிக்கின்றது. ஆக இந்த காலத்துக்குள் யாராக இருப்பார்கள்? ஏனென்றால் முத்தும் கப்படியோ முச்சத்தின் நீதியிலே சத்தா முதல் பரப்பி பஞ்சனையிலே மேலிருந்து அத்தை இலக்கில்லை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா அடிய கண்ணம்மா 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 அழகு பூங்கிலை என்பதை போல அதோட மாணவர் வந்து வாடிக்கொண்டிருக்கின்றார். கண்ணனுக்காக உடனே சந்திக்க வந்து அம்மா பிறந்தாலும் கூட பூவோடு சேர்ந்தாதானே நாடும் மனம் வரும். ஆக பூமாலையில் ஒரு மல்லிகையாக தம்பி
காத்துக் கொண்டிருக்கின்றார் அண்ணவன். ஆகவே இவனை எப்படி சொல்வது, என்ன காரணத்தோடு சொல்வது என்றால், ஆயிரம் காரணம். வாழைக்கு மேலான தெய்வம் இல்லை, மானம் காப்பது சேலைக்கு மேலுமில்லை, பாலுக்கு மேலான வாய்க்கும் இல்லை, இதை தெரிந்துவாரடி வாழைப்பிள்ளை என்று வாழைக்கு மீச்சத்தன் சொன்னானே, அதுபோல இந்த இடத்திலே கந்த பெருமானுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனோ என்ன நினைக்கின்றார், பாதியிலே 1000 நட்சத்திரங்களில் திகழ்ந்தாலும் கூட ஒரே ஒரு பெண்ணாக நிலவாக தோன்றுகின்றானே, நிலவே ஒரு பெண்ணாகி வந்தது போலவா இருக்கின்றது. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீந்துகின்ற குழல் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ
ஏனென்றால் கண்ணனை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஆக மூன்றெழுத்திலேயே மூச்சிருக்கும் என்று ஒருவர் சொன்னார். ஆகவே அதுபோல அந்த மூன்றெழுத்திலே ஏனென்றால் இப்போது எல்லா ஏழைக்குமே ஆரம்பத்தில் ஒரு உதவி உண்டாரு. யார் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன். அதுபோல இப்போ ஒருத்தர் வந்து இறந்தாலும் கூட இன்னமும் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கே? சிங்கார சென்னையிலே வைதேகி காத்திருக்கின்றாள், வள்ளியின் கண்ணனுக்காக காத்திருக்கின்றாள் என்று. ஆக ராசாதி ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. புதுதாடி போச்சு எனக்கே தெரியாச்சு உன்மானை ஒன்று ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. இன்னும் அவர் மேல ஒரே ஒரு பாடல், அதுக்கப்புறம் கதைக்கான காரணம் 16 வயதிலே கமல் என்னுடைய மைத்துனர் பாலமுருகன் அவர்களுடைய சார்பாகவும் மாமா மணிமுத்து அவர்களுடைய சார்பாகவும் எனக்காக இந்த பாடலுக்காக இருவராய் அன்பளி படித்திருக்கின்றார்கள். அன்பளி படித்து பெரும்படுத்திய அன்பு கலை குடும்பத்திற்கு வணக்கம். பாட மாட்டேன், ஜாதி பாட்டு பாட மாட்டேன். ஜாதி பாட்டு பாட மாட்டேன்.
கொண்டிருக்கலாம் என்ற ஒரு காரணத்தினாலே ஆகவே கண்ணனுக்காக காத்திருக்கின்றால் வெள்ளி. ஆகவே கல்லறிந்தோட்டும் காவலுக்கு நீ குரலை கேட்டு செல்லாத விழிகள் தங்கள் இரவென்றைய படுத்து மீதும் வெள்ளிகளை தொண்டு நோக திரைப்புடன் இருக்கும் சூடும் மன்னரே வழியிருந்து மசையாமல் விட்டாய் என்பதை போல ஆலோலம் 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 சொன்னாலும் கூட அந்த பறவை இனங்கள் இவருடைய முகத்தை பார்த்து நிற்கின்றதா? அட அட, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அறிவு, என்ன ஞானம், இப்படி ஒரு ஞானமா? ஆகவே இவளை பெருமையாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே கந்தன் இவளுக்காக காத்திருக்கின்றானே. காத்திருந்து 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 காலத்தை போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிடி நோகுதடி, நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காலத்தை போகுதடி, சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து போனதடி காத்திருந்து
சிந்திக்க வேண்டும். படலாவே போயிட்டு இருக்க கூடாது. கதை வந்து நடக்கணுங்கிறதுக்காக வருகின்றார் வழக்காவலர். அவர் சிந்தித்து அந்த உலகிற்கு